எல்லாருக்குமே ஒரு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இருந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான் கேமிங் ரூம். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு லிமிட்டெட் ஏரியாவை ஒரு அழகான கேமிங் ரூமாக மாற்றுறேன், அதுவும் 1,00,000. ஸோ இந்த பட்ஜெட்டில் எப்படி இந்த ரூமை நான் க்ரியேட் பண்ணேன், எப்படி நான் டெக்கரேட் பண்ணேன் அண்ட் லைட்டிங்லாம் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் பார்க்க போகிறது தி ஆரிஜின், அதாவது எப்படி ஒரு லிமிட்டடான ஏரியாவை ஒரு நல்ல ரூமை மாற்றணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சு, ஏகேஏ லிவிங் ரூம். ஸோ அந்த லிவிங் ரூமை ஒரு மேஜர் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே ஒரு வால் பில்ட் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் ஒரு பேசேஜாக மாறிச்சு அண்ட் இந்த பக்கம் ரூமாக மாறிச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரூம் கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு, ஜஸ்ட் பை பிளேசிங் அ சிங்கிள் வால். ஸோ அதுக்கப்புறமா மெதுவாக எந்தெந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் பார்த்து அங்கே வச்சோம். ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட் ரூமோட லுக் எங்களுக்கு கிடச்சிது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் டிசைனிங். ஸோ ஒரு ரூமுக்கு டிசைனிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒழுங்காக டிசைனிங் இல்லாமல் நல்ல பெரிய ஏரியாவாக இருக்க ரூமை கூட ரொம்பவே மோசமாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் டிசைனிங் பண்ணால் தான் உங்கள் ரூமுக்கு ஒரு நல்லாவே ஒரு கம்ப்ளீட்டான லுக் தர முடியும். ஸோ என் ரூமுக்கு நான் தான் டிசைன் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணேன்னா, இந்த வாலுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணது தான். அது எதுக்குன்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய தீம்ஸ் பிடிக்கும், பட் எனக்கு பிடிச்ச தீம் வந்து டார்க் அண்ட் மூடி தீம். அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அண்ட் டார்க் அண்ட் லைட்க்கு. ஸோ என் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த வால் மட்டும்தான் வந்து டார்க்காக இருக்கும், மற்ற எல்லா வால்ஸும் ஒயிட் கலரில் இருக்கும். அது எதுக்குன்னா கான்ட்ராஸ்ட்காக. ஸோ எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் தீம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த தீமோட சூஸ் பண்ணேன். அடுத்து என் செட்டப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் வுடன் தீம் தான் இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து ஒயிட் டெஸ்க் யூஸ் பண்ணுவாங்க, அது என்னோட டேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு வுடன் தீமோட போனேன் என்னோட டெஸ்கில். ஸோ அதனால் நான் ஒரு வுடன் தீம் அண்ட் டார்க் தீமை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அஸ்தட்டிக் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச தீமை வச்சு நீங்கள் அதை பர்சீவ் பண்ணி ஒழுங்கு டிசைனிங் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம் சத்தியமாக வேறு லெவலில் வருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுங்க ப்ளீஸ். லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் ஹியூமன் மைண்டுக்கு. அதாவது ஒரு இடத்துல ரொம்பவே கேவலமான லைட்டிங்கோடு இருந்துச்சுன்னா யாருக்குமே அதை பார்க்க பிடிக்காது. பட் அதுவே லைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே அந்த இடத்த பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு ரூமில் லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்த ப்ளே பண்ணணும். ஸோ உங்களோட லைட்டிங் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் அதுவே லைட்டிங் ரொம்பவே மோசமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டிங் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது, ரொம்பவே ஈஸியான விஷயம். இதில் இருக்கிறது ஒரே ஒரு ரூல் தான். அது என்னென்னா, அந்த லைட்டோட இலுமினேஷன் மட்டும்தான் தெரியணும், பட் அந்த லைட்டோட ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ் தெரியவே கூடாது. அதாவது ஒரு லைட்டை அந்த ஃபிசிக்கல் லைட் தெரியாமல் அந்த லைட்டோட இலுமினேஷன் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுற மாதிரி. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் லைட் தெரியாது, பட் அந்த லைட்டோட இலுமினேஷன் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டிங் சூஸ் பண்ணால் ரொம்பவே அழகான ஒரு லுக்கை தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னோட நியான் சைன் பார்த்தீங்கன்னா அது எக்ஸப்ஷன். அதாவது அந்த ஃபிசிக்கல் லைட்டே தெரியும், பட் அதோட ஹாட்ஸ்பாட்ஸ் தெரியாது. ஸோ லைட்டிங்கில் சிம்பிளாக ஹாட்ஸ்பாட்னா என்னென்னா, அந்த இண்டிவிஜுவல் எல்இடிஸ் நமக்கு தெரியவே கூடாது. ஒரு இடத்துல இண்டிவிஜுவல் எல்இடிஸ் தெரிஞ்சதுன்னா அது பார்க்க ரொம்பவே கேவலமாக இருக்கும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்கள் ரூமை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். அதாவது உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். உங்களோட பர்சனலைசேஷன் அண்ட் உங்களோட யூனிக்னஸ் எல்லாத்தையுமே உங்கள் ரூமில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் யூனிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இப்போது என்னோடய ரூம் பற்றி பேசலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஹாலை பிரித்தது இந்த வால் தான். ஸோ இந்த வால் தான் அது ஒரு பேசேஜ் அண்ட் இந்த ரூமாக பிரிச்சுது. ஸோ இந்த வாலில் தான் முக்கால்வாசி காஸ்ட் போச்சு. அதாவது இது பில்ட் பண்ண 80,000 rupees ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஃபர்னிச்சர்ஸ் அண்டு மற்ற விஷயம் எல்லாத்தையும் செட்டப் பண்ண, அது மற்ற விஷயம்னா ஐ மீன் டெக்கார். ஸோ இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தா அரௌண்ட் ஒரு 30,000 to 40,000 ஆகும். அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து கண்டிப்பாக 1 lakhல ஒரு நல்ல ரூம் பில்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் வந்து டெக்கார் சூஸ் பண்ணுறது, அதாவது டெக்கரேஷன்ஸ். எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெக்கரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே பிளெயினாக இருந்திருக்கும். ஸோ நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேக் பிளான்ஸ். ஒரு எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து நான் வந்து இந்த எல்இடி கிளாக் யூஸ் பண்ணேன். ஸோ நான் ரூம் பில்ட் பண்ணும்போது, அதாவது 2022 அப்போது இந்த கிளாக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் இதையும் வாங்கினேன். அண்ட் அதுக்கடுத்து என்னோடய ஹோம் ஆட்டோமேஷன்ஸ்க்காக நான் என்னோடய அலெக்ஸாவும் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் டெக்கார் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டெக்கார் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் என் ரூமோட மெயின் அட்ராக்ஷன், அதாவது என்னோடய கேமிங் செட்டப். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதை நான் லிங்க்ல தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செட்டப்போட மொத்த காஸ்ட் வந்து அரௌண்ட் 2 lakhs ஆச்சு. ஸோ இதை நான் இன்க்ளூட் பண்ணாமல் தான் என்னோடய ரூம் வீடியோவில் சொன்னேன்.
ஸோ நான் வந்து ஜென்ரலாக ஒரு ரூம் பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னேன் தவிர அது உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லலை. ஸோ மொத்தமாக காஸ்ட் பார்க்க போனால் அரௌண்ட் 3 lakhs ஆச்சு எனக்கு. பட் அந்த ரூம் மட்டுமே பில்ட் பண்ண 1 lakh ஆச்சு. இன்னொரு அட்வான்ஸ்டாக திங் என்னோட ரூமில் என்னென்னா ஹோம் ஆட்டோமேஷன். அதாவது Amazon Echo ஆல்சோ known as Alexa. ஸோ அதை வச்சு நான் என்னோடய ரூமை ஆட்டோமேட் பண்ணேன். அதாவது நான் ஜஸ்ட் வாய்ஸ் கமாண்டை வச்சு என்னோட 90% திங்ஸை நான் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அலெக்ஸா கேமிங் மோட். ஓகே. அலெக்ஸா டர்ன் ஆன் எவ்ரிதிங். ஓகே. ஸோ ஹோம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் கிடையாது. ஸோ அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடலான்னு இருக்கேன். அண்ட் அது வேணும்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எனக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ரூம் பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட ரூமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிறைய ஐடியாஸ் தந்திருப்பேன். ஸோ இதே மாதிரி உங்களோட ரூமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் தேவைன்னா நான் வீடியோஸ் போட்டே இருப்பேன். அண்ட் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்ருங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் பை பாய்.